இப்ப நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு வரீங்க. இப்ப அந்த கம்பெனில வேலை பார்க்கறதுக்காக, அந்த கம்பெனி வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைய வந்து சேலரி அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க உங்களுக்கு. மாசமானா 1ஆம் தேதியோ, 2ஆம் தேதியோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு குறிப்பிட்ட தொகைய வந்து உங்களுக்கு போடுவாங்க. அது 40,000 இருக்கட்டும், 50,000 இருக்கட்டும், 1,00,000 இருக்கட்டும், எவ்வளவு வேணா இருக்கட்டும். அந்த சேலரிய பேஸ் பண்ணி தான் நீங்க உங்க லைஃப்ப ரன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்ப திடீர்னு உங்க கம்பெனில இருந்து உங்களுக்கு ஒரு காலோ, இல்ல ஒரு மெயிலோ வருது. அந்த மெயிலோ, கால்ல என்ன சொல்றாங்கன்னா, "எப்பா இன்னொரு 3 மாசத்துல உங்கள வந்து நான் வேலைய விட்டு தூக்க போறோம். இந்த கம்பெனி வந்து வேலைய விட்டு லீக்க போகுது உங்களைய. நீங்க வந்து வேற கம்பெனிக்கு போறது பெட்டர். வேற ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து சர்ச் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்ட்ட பாஸ் பண்றாங்க. உங்களோட சிச்சுவேஷன், உங்களோட மைண்ட் செட் அப்ப எப்படி இருக்கும்? இந்த மாரி மைண்ட் செட்ல சிச்சுவேஷன்ல தான் இப்ப பல பேர் இந்தியால இருந்துட்டு வராங்க. பர்ட்டிகுலரா இந்த 2025ல. ஏன்னா ரீசென்ட்டா கூட IBMல 8,000 எம்ப்ளாயி ரிமூவ் பண்ணிட்டாங்கங்க. லே ஆஃப் பண்ணிட்டாங்க. மைக்ரோசாஃப்ட்ல ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயீஸ் லே ஆஃப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து Googleஆ இருக்கட்டும், Metaவா இருக்கட்டும், இந்த மாரி ஏகப்பட்ட கம்பெனில எக்கச்சக்கமான லே ஆஃப் நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம கூட இத பத்தி கூட ரீசென்ட்டா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். அத பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மாரி லே ஆஃப்ஸ்லாம் நடக்குதுல்ல. இந்த மாரி லே ஆஃப்ஸ் எதனால நடக்குது? இப்போ ஒரு கம்பெனி லே ஆஃப் பண்ணுதுன்னா, குறிப்பிட்ட காரணம் காட்டி தான் உங்களுக்கு வந்து லே ஆஃப் பண்ணுவாங்க. அந்த மாரி ஒரு மேஜரான 10 லே ஆஃப் காரணங்கள், ரீசன தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, நீங்க என்ன பண்ணணும்? நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா தான் இந்த மாரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸா இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம சுத்தி நடக்கக்கூடிய எதா வேணா இருக்கட்டுங்க. அது வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூவா இருக்கட்டும், கரண்ட் அஃபேரா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு சம்மரியா நம்ம வந்து டெய்லி ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா, என்ன பண்ணணும்? சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் காரன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவான். சரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்ல? சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். இப்ப நீங்க வந்து எந்த கம்பெனில வேணா வேலை பாருங்க. சின்ன கம்பெனில வேலை பாருங்க, பெரிய கம்பெனில வேலை பாருங்க, மல்டிநேஷனல்ல வேலை பாருங்க. எங்க வேலை பார்த்தாலும் அந்த கம்பெனி உங்கள லே ஆஃப் பண்ணுதுன்னா, இந்த 10 மேஜரான ரீசன்க்குள்ள தான் உங்கள வந்து காரணம் காட்டி லே ஆஃப் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, பினான்சியல் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லுவாங்க. பினான்சியல் கன்ஸ்ட்ரெயின்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ அந்த ஆரம்பிச்ச காலத்துல ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் ரெவென்யூ மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கப்புறம் அந்த 2வது வருஷம் என்ன பண்றாங்கன்னா, 20 லட்சம் ரூபாய் ரெவென்யூ மேக் பண்றாங்க. அப்ப அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரெவென்யூலாம் ஜெனரேட் ஆயிட்டு இருக்குது. ஓரளவுக்கு நம்ம ரெவென்யூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ நம்ம வந்து டீம் சைஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு எக்கச்சக்கமா ஹைரிங்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. புது புது ஆளுங்களை வந்து ஹைர் பண்ணிட்டு மேன் பவர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த டைம்ல என்ன ஆகும்னா, எக்ஸ்பான்ஷன் பண்ற அந்த டைம்ல வந்து திடீர்னு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராஃபிட் வராது. இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் 10 லட்சம் பண்ணிருப்பாங்க, 2வது வருஷம் 20 லட்சம் பண்ணிருப்பாங்க, 3வது வருஷம் 30 லட்சம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 30 லட்சம் ஆகாது. 30 லட்சத்து இடத்துல வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆயிரும். அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த வேகத்துல மேன் பவரை ஹைர் பண்ணாங்களோ அதே வேகத்துல வந்து மேன் பவர் வந்து லே ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் அந்த காஸ்ட் கட்டிங் எதை பார்ப்பாங்கன்னா, இந்த சாலரிஸ் தான் பார்ப்பாங்க, இந்த எம்ப்ளாயிஸ் தான் பார்ப்பாங்க. அவங்க கையை வைக்கிறது வந்து எம்ப்ளாயிஸ் மேல தான். உடனே அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் லே ஆஃப் பண்ணிடுவாங்க. எப்பா எங்களால காசு கொடுக்க முடியாது, கம்பெனி வந்து சங்கம் வந்து அபராதத்துல ஓடிட்டு இருக்கு, அதனால சம்பளம் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு காரணம் காட்டி அவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அது அந்த மாதிரி ஏதாச்சும் காரணம் காட்டி எங்கள்ட்ட காசு இல்லைன்னு சொல்லி காரணம் காட்டி வீட்டுக்கு அனுப்புறாங்கன்னா, அது வந்து இந்த பினான்சியல் கன்ஸ்ட்ரெயின்ட் தான் வரும். இப்ப ரீசெண்டா IBM வீட்டுக்கு அனுப்பிச்சாங்கல்ல 8,000 எம்ப்ளாயிஸ், அவங்களும் அதான் சொன்னாங்க. எங்களுக்கு வந்து 4.5% ஆமா 4.5% வருஷம் நாங்க வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கோம், ரெவென்யூ ஜெனரேஷன் கம்மியாகிட்டே இருக்குது, சோ நாங்க வந்து கட் ஆஃப் பண்ணணும், எம்ப்ளாயிஸ் வந்து தூக்குறோம் சொல்லிட்டு 8,000 எம்ப்ளாயிஸ், அதுவும் HR டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டு இன்னொரு ரீசன் வேற சொன்னாங்க. அதை நான் போக போக சொல்றேன். இதை பத்தி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோங்க. பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்க. இதை IBM லே ஆஃப் பண்ணது, மைக்ரோசாஃப்ட் லே ஆஃப் பண்ணது, இதை பத்தி நம்ம செப்பரேட்டான வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்க. செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, ரீஸ்ட்ரக்சரிங் அண்ட் ரீஆர்கனைசேஷன். ரீஆர்கனைசேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து எவால்வ் ஆகிற டைம்ல வந்து புது புது ஆளுங்களை எடுப்பாங்க. அந்த சொன்னேன்ல, டெவலப் ஆகிற அந்த டைம்ல வந்து புது புது ஆளுங்களை வந்து ஹையர் பண்ணுவாங்க. அந்த புது புது ஆளுங்களை வந்து ஹையர் பண்ற அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லீடர்ஷிப்ல ஆளுங்கலாம் மாறுவாங்க. CEO இருக்கட்டும், CMO இருக்கட்டும், டிசிஷன் மேக்கர்லாம் இருப்பாங்கல்ல, இந்த டிசிஷன் மேக்கர்ஸ்லாம் புது புது ஆளுங்க வருவாங்க. வந்த உடனே இவங்க புது சட்டக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து கம்பெனி டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ்லாம் எங்க அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிப்பானுங்க. பெரிய ஆளுங்க மாதிரி பார்க்க ஆரம்பிப்பானுங்க. பெரிய ஆளுங்க தான் அவங்க, சரி விட்டுருவான். அவனுங்க வந்து அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த டைம்ல அவனுங்க கை வைக்கிறீங்கன்னா, இந்த லே ஆஃப்ல தான், இந்த எம்ப்ளாயிஸ் தலைமையில தான் கை வைப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 10 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராஜெக்ட்ல 10 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து 5 பேர் வச்சு வேலை பார்க்க முடியும்னு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அந்த 5 பேர் வந்து தட்டி தூக்கி விட்டுருவாங்க. அதுல வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு அது இதுன்னு கணக்கை காட்டி, அதுல ஹை சேலரி யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கை பார்க்க தூக்கிட்டு, அதுல ஒரு 5 பேர்த்த வந்து தட்டி தூக்கி விடுவாங்க. 5 பேர்த்த வச்சு அந்த ப்ராஜெக்ட்டை பார்ப்பாங்க. இந்த மாதிரி ரீஸ்ட்ரக்சரிங், ரீஆர்கனைசேஷன் நடக்கிற அந்த டைம்ல வந்து உங்களை லே ஆஃப் பண்ணாங்கன்னா, இது வந்து இந்த ரீசன்ல தான் நீங்க வருவீங்க. அடுத்தது 3வது என்னன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் சேஞ்சஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி டிஸ்டர்ப்ஷன்.
நான் படிச்ச உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இண்டஸ்ட்ரி டிஸ்ரப்ஷனா இப்ப ரீசெண்டா கூட ட்ரம்ப் பல வேலையில பண்ணிட்டுகிட்டு இருக்கிறாரு. அதனால ஐடி இண்டஸ்ட்ரி அடி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. ரீசன் அதுதான். ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரெண்ட் வந்து போச்சுன்னா, புது ட்ரெண்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா, இல்ல இந்த மத்த குளோபல் இஷ்யூ ஏதாவது வந்துச்சுன்னா, இந்த மாதிரி டைம்ல வந்து லே ஆஃப்ஸ் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்கள்ட்ட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்காது. இவங்களுக்கு வந்து சேல்ஸ் நடக்காது. சேல்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்காதனால இவங்க வந்து லே ஆஃப் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாமே அங்க சுத்தி இங்க சுத்தி ஃபர்ஸ்ட் எதுல கை வைப்பாங்கன்னா, இந்த சேலரியில தான் கை வைப்பாங்க. சேலரியில அதிகமா யார் சேலரி வாங்குறாங்க அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்துவிட்டு டக்குன்னு தட்டி தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. தட்டி தூக்குற அந்த டைம்ல இந்த மார்க்கெட் ட்ரெண்ட், மார்க்கெட் சேஞ்சஸ் எதனா நடந்துற அந்த டைம்ல உங்க லே ஆஃப் பண்ணாங்கன்னா இந்த ரீசனுக்குள்ள வருவீங்க. அடுத்தது 4வது வந்து ஆட்டோமேஷன் அண்ட் டெக்னாலஜி. இதுதாங்க ஒரு மிகப்பெரிய தலைவலியா இப்ப இருந்துட்டு வருது. இப்ப ரீசெண்டா வந்து ஐபிஎம் வேலையை விட்டு 8000 எம்ப்ளாய்ஸ் தூக்குறாங்கன்னு சொன்னேன்ல. தூக்கி விட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல பர்டிகுலரா இனிமேல் நாங்க வந்து இந்த வேலையை விட்டு தூக்கணும்ல, இதுக்கு சப்ளிமெண்டா நாங்க ஆளுங்களை எடுக்க போறது இல்ல. எதனால எடுக்க போறது இல்லைன்னா, நாங்க வந்து இனிமேல் ஏஐ வச்சே வேலை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. இதனால அந்த 8000 எம்ப்ளாயிஸோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. கஷ்டமா தான் இருக்குது. இப்ப இந்த மாதிரி ஏதாச்சும் ஏஐ ஆட்டோமேஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் ரெவல்யூஷன் நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி டைம்ல ஏதாச்சும் லே ஆஃப் ஆச்சுன்னா, இந்த ரீசன் கூட தான் நீங்க வருவீங்க. அந்த ரீசன் காட்டி தான் உங்களை வந்து அந்த கம்பெனி லே ஆஃப் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது 5வது ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன். நான் படிச்சோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பெருசா விலாவரியா சொல்லணும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்குதுங்க. அந்த கம்பெனி வந்து நட்டமாயிட்டு இருக்குது, லாஸ்ல போயிட்டு இருக்குது. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா 2 கம்பெனி சேர்ந்துருவாங்க. இப்ப ஐடியா, வோடாஃபோன் 2 சேர்ந்துச்சுல, அந்த மாதிரி கம்பெனி வந்து சேர்ந்துருவாங்க. இல்லாட்டி இந்த இன்ஸ்டாகிராம் மெட்டா கம்பெனிக்கார ஃபேஸ்புக் மாமா வந்து இன்ஸ்டாகிராம் வாங்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் மெர்ஜ் அக்விசிஷன் நடந்துச்சுன்னா அந்த கம்பெனி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பழைய கம்பெனில ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மெட்டா வந்து இன்ஸ்டாகிராம் அக்வயர் பண்ணாங்கல்ல, அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல பல எம்ப்ளாய்ஸ் வந்து தட்டி தூக்கிட்டாங்க. இப்ப எலான் மஸ்க் வந்து இதை வாங்கினார்ல, ட்விட்டரை வாங்கினாப்புல எக்ஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு ரீபிராண்டிங்லாம் பண்ணார்ல, இவர் என்ன பண்ணாரு, எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஏகப்பட்ட எம்ப்ளாய்ஸ் வந்து தட்டி தூக்கி போட்டாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி வாங்கிட்டு மெர்ஜ் பண்ணிட்டு மெர்ஜர் அக்விசிஷன்லாம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பழைய கம்பெனியில இருக்கக்கூடிய எம்ப்ளாய்ஸை தூக்குனாங்கன்னா இந்த ரீசனுக்குள்ள தான், இந்த லே ஆஃப் ரீசனுக்குள்ள தான் வருவாங்க அவங்களும். இப்ப 6வது ரீசன் என்ன பார்த்தோம்னா, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு லே ஆஃப். அவ்வளவுதான், என்ன ஒரே லைன்ல முடிஞ்சு போச்சு. இது வந்து நான் வேலைக்கு என்னத்த சொல்றது. பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு லே ஆஃப்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி உங்களை ஹையர் பண்ணுதுங்க. ஹையர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை வந்து 6 மாசம் இதுல வச்சிருப்பாங்க, டெஸ்டிங் பீரியட்ல வச்சிருப்பாங்க, ப்ரொபஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவானுங்க. கரெக்டாக நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா வச்சுப்பாங்க அந்த கம்பெனியில். வேலை பார்க்கலன்னா அவங்க கொடுக்குற டாஸ்க்லாம் கரெக்டான ஆன் டைமில் நீங்கள் பண்ணி கொடுக்கலன்னா அந்த 6 மாதத்தில் உங்களை வேலையை விட்டு தூக்குவாங்க. பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் பண்ணி. இதுதான் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு. இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் பண்ணி உங்களை லே ஆஃப் பண்ணாங்கன்னா இந்த ரீசன் கூட தான் வருவீங்க. அடுத்தது வந்து அவுட் சோர்சிங் அண்ட் ஆஃப் ஷோரிங். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவுட் சோர்சிங்கை பற்றி பார்ப்போம். அவுட் சோர்சிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது. மாசமான 10 லட்சம் 20 லட்சம் 10 கோடி 20 கோடி ரெவன்யூ பார்த்துக்கிட்டு இருக்க கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரெகுலரா ஹைரிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டீமை வந்து எக்ஸ்பாண்ட் பண்றதுக்காக ரெகுலரா ஹைர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னூஸ்லி ஒரு ஹைரிங் டீம் ஒன்று வச்சிருப்பாங்க. ஒரு 10 பேரோ 20 பேரோ ஹெச்ஆர்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வேலையை புது புது ஆளுங்களை வந்து ஆன்போர்ட் பண்றது. இதான் அவங்களோட வேலை. இப்போ அந்த கம்பெனி என்ன ஆகும்னா, திடீர்னு 10 கோடி 20 கோடி லாபம் பார்த்துக்கிட்டு இருக்க கம்பெனி திடீர்னு வந்து லாஸ்ல போறதா இருக்கட்டும், இல்ல ரெவன்யூ ஜென்ரேஷன் கம்மியாகிற அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹைரிங் ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்ல, அந்த ஹைரிங் ப்ராசஸ் வந்து நிப்பாட்டிடுவாங்க. இப்போ ஹைரிங் ப்ராசஸ் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், இப்போ ஹைரிங் பண்ணிட்டு இருக்கிற அந்த பீப்பிள்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வேலை எல்லாம் போயிரும்ல, அவங்கள வேலை சும்மா எதுக்கு உட்கார வச்சு சம்பளம் கொடுக்க சொல்லிட்டு அவங்கள தூக்கிடுவாங்க. இப்போ அதுக்கு சப்ளிமெண்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவுட் சோர்சிங் கொடுத்துருவாங்க. வேற கம்பெனி கன்சல்டன்சிட்ட கொடுத்துருவாங்க. எங்களுக்கு ஒரு 10 பேர் வேணும்பா. இப்போ வந்து ரெகுலரா ஹையர் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒருக்காவோ 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஹையர் பண்ணுவாங்க. அந்த டைம்ல மட்டும் இந்த மாதிரி அவுட் சோர்சிங் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களை லே ஆஃப் பண்ணாங்கன்னா இந்த ரீசனுக்குள்ள தான் வருவீங்க. ஆஃப் ஷோரிங்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அமெரிக்கால ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். அங்க வந்து ஒரு 30-40 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கன் கம்பெனில. இப்போ அதே கம்பெனி இந்தியால ஒரு கம்பெனி திறக்குது, ஒரு கடை ஆரம்பிக்குது. என்ன எதுக்கு ஆரம்பிக்குதுன்னா, இங்க ஒரு 20 எம்ப்ளாய் வந்து தூக்குவாங்க. எதுக்கு தூக்குவாங்கன்னு பார்த்தோம்னா, அங்க வந்து சம்பளம் கொடுக்க முடியாது. இப்போ அங்க ஒரு 20 எம்ப்ளாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு இந்தியாவில் வந்து ஒரு 30-40 எம்ப்ளாய் டபுள் எம்ப்ளாய்ஸ் வந்து சம்பளம் கொடுத்து வேலை வாங்குறலாம். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த கம்பெனி, அங்க ஒரு 20 எம்ப்ளாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டு இந்தியாவில் புது கடை ஆரம்பிச்சு விட்டு, அதே கடை தான் புது இன்னொரு ஸ்டோரை ஒன்று ஆரம்பிச்சு விட்டு இங்க வந்து வேலை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல லே ஆஃப் நடந்துச்சுன்னா, நீ ஏதாச்சும் லே ஆஃப் ஆனாங்கன்னா இந்த ரீசன் கூட தான் வருவாங்க. அடுத்தது இன்வெஸ்டர் அண்ட் ஷேர் ஹோல்டர் பிரஷர்.
இதிலே தெளிவா தெரிஞ்சிருச்சு. அந்த ஹெட்டிங்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ ஒரு கம்பெனில வந்து புது புது இன்வெஸ்டர் வராய்ங்க, இல்ல புது புது ஷேர் ஹோல்டர் வராங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கு தேவைப்படுற ஆளுங்கள மட்டும் வச்சுக்குவாய்ங்க. இவன் வந்து ஏன் நம்ம ஆளு, அவன வேலைக்கு வச்சுக்க. ஏய் இவன் என் ஆளு கிடையாதே, இவன வேலைய விட்டு தூக்கு. இந்த மாரி நெறைய பாலிடிக்ஸ் நடக்குங்க. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். என்னதான் பெரிய கார்ப்பரேட் இவங்க பீத்திக்கிட்டாங்களோ, இந்த மாரி இடத்துல இந்த மாரி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாய்ங்க. டேலண்ட்ட வச்சுலாம் அவங்க எடை போட மாட்டாய்ங்க. எங்க ஆளுக்கு வேலை குடு, அவன் வேற ஆளு வேலைய விட்டு தூக்குன்னு சொல்லிட்டு வேலைய விட்டு தூக்கிருவாய்ங்க. இந்த மாரி டைம்ல லே ஆஃப் நடந்துச்சுன்னா, இந்த ரீசன்க்குள்ள தான் வருவாங்க. இது வந்து அஃபிஷியலா அவங்க சொல்ல மாட்டாய்ங்க. ஆனா, இது ஒரு ரீசன், முக்கியமான ரீசனு. இதுக்கு அடுத்தது பேண்டமிக் ஆர் குளோபல் கிரைசிஸ்ங்க. இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பேண்டமிக்னா இப்ப கொரோனா வந்துச்சுல்ல, 2019 வந்து கொரோனா வந்துச்சு. அந்த டைம்ல ஏகப்பட்ட லே ஆஃப் பெரிய பெரிய கம்பெனியும் ஏகப்பட்ட லே ஆஃப் பண்ணிக்கிட்டு இருந்தாய்ங்க. ஆனா, அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு வேலை கிடைச்சுச்சுங்க. ஒரு கம்பெனி வந்து புதுசா ஹையர் பண்ணாய்ங்க. ஆனா, பல பேத்துக்கு வந்து வேலை போச்சு. சரி, அத வந்து நான் வேணா தனி வீடியோவா போடுறேன். இப்ப கன்டென்ட்குள்ள வருவோம். இப்ப அந்த மாரி பேண்டமிக் டைம்ல வந்து குளோபல் கிரைசிஸ் ஏதாச்சும் ஆச்சுன்னா, ஏதாச்சும் குளோபல் எக்கானமி ஏதாச்சும் அடி வாங்குச்சுன்னா, ஏகப்பட்ட லே ஆஃப்ஸ் நடக்கும். அந்த மாரி டைம்ல லே ஆஃப் நடந்துச்சுன்னா, இந்த ரீசன காட்டி தான் அவங்க லே ஆஃப் சொல்லுவாங்க. எங்கனால சம்பளம் போட முடியல. இந்த மாரி குளோபல் கிரைசிஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதனால உங்கள லே ஆஃப் பண்றோம்னு சொல்லிட்டு இந்த காரணத்த வச்சு உங்கள லே ஆஃப் பண்ணுவாங்க. அடுத்தது ஃபைனல் வந்து ரெகுலேட்டரி அண்ட் கம்ப்ளைன்ஸ் சேஞ்சஸ்ங்க. இப்ப ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ் சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இருக்குதுன்னா, அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில அப்ரூவல்ஸ்லாம் அவங்க வந்து கவர்ன்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கணும். கவர்ன்மெண்ட்டும் சில ரூல்ஸ் அந்த கம்பெனி மேல போட்டு வச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு பொல்யூஷன் தான் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருக்கணும். அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ போட்டிருப்பாங்க. அந்த மாரி டைம்ல இப்ப கவர்ன்மெண்ட் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குல்ல. கவர்ன்மெண்ட் ஏதாச்சும் மாறுச்சுன்னா, இல்ல வந்து கவர்ன்மெண்ட் வந்து பொல்யூஷன் அதிகமாகுது, அது அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த கம்பெனிக்கு மேல போட்டிருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் ஏகப்பட்ட லே ஆஃப்ஸ் நடக்கும். அந்த மாரி டைம்ல லே ஆஃப் நடந்துச்சுன்னா, இந்த ரீசன தான் அந்த கம்பெனிக்காரங்க சொல்லுவாங்க. இதுதான் மேஜரான 10 ரீசன். ஒரு கம்பெனி உங்களுக்கு லே ஆஃப் பண்ணுதுன்னா, இந்த 10 ரீசன்க்குள்ள தான் அந்த உங்க கம்பெனி வந்து லே ஆஃப் பண்ணணும். நீங்க அப்ப கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு லே ஆஃப்ல இப்ப வந்து அடி வாங்கியிருந்தீங்கன்னா, எந்த ரீசன்ல வச்சு உங்கள வந்து தூக்கி விட்டாய்ங்க, கம்பெனில இருந்து வெளிய அனுப்பிச்சு விட்டாய்ங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. என்னைய ஒரு கம்பெனி ரீசென்ட்டா லே ஆஃப் பண்ணுச்சு. நான் ஒரு லே ஆஃப்ல தான் மாட்டிட்டு வெளிய வந்தேன் இப்ப. அந்த கம்பெனியோட பேர் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கமெண்ட்ல வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு இதே மாரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டில் தென் ஒரு நிமிஷம். இப்ப என்னைய வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாய்ங்க, மண்டையில தட்டி அனுப்பிச்சு விட்டாய்ங்க, லே ஆஃப் பண்ணிட்டாய்ங்கன்னு சொன்னேன்ல. அதுக்கு என்ன ரீசன்னா, ஏன்னா அந்த ரீஸ்ட்ரக்சர் ரீஆர்கனைசேஷன் நடந்துச்சு எங்க பழைய கம்பெனில. அதனால வந்து, "அப்பா தம்பி நீ வீட்டுக்கு போப்பா. டேக் கேர்" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாய்ங்க. அதே மாரி நீங்களும் டேக் கேர். பாய். மறக்காம எல்லாரும் லே ஆஃப்ல ஏதாச்சும் அடி வாங்கியிருந்தீங்கன்னா, என்ன ரீசன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாய்.